எதிர்நோக்கின் திருப்பயணிகளே வணக்கம். தவக்காலத்தின் 15ஆம் நாளான இன்று நன்மை செய்து இறையாட்சியின் மனிதர்களாவதை குறித்து சிந்திக்கவிருக்கிறோம். தவக்காலம் இது மனமாற்றத்தின் காலம், ஆண்டவரின் பேரன்பை சுவைக்கும் காலம். சொற்களால், செயல்களால், நல்ல எண்ணங்களால் நன்மை செய்ய நம்மை தயாரிக்கும் காலம். நாம் யாவருமே வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் சோதனைகளை எதிர்கொள்கின்றோம். உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, உறவு சார்ந்த சோதனைகள் நம்மை சோர்ந்து போக செய்கின்றன. அந்த வேளைகளில் நமக்கு உதவும் மனிதரை நாம் கடவுளே அந்த மனிதர் ரூபத்தில் வந்து உதவியதாக நினைத்து மகிழ்வில் திளைக்கிறோம் அல்லவா? இவ்வாறு நன்மைகளை நாம் பெறும்போது கிடைக்கும் மகிழ்வை பிறரும் சுவைக்க நாம் உதவ வேண்டாமா? பகிர்தல் என்ற உன்னதமான நன்மையை குறித்த ஆழமான ஒரு பாடத்தை நம் இறைவன் இயேசு அப்பமும் மீனும் பகிர்வும் நிகழ்வு வழியாக சிறப்பாக கூறுகின்றார். மேலும் பகிர்தலில்லா வாழ்வு எத்தகையது என்பதை செல்வந்தரும் ஏழை லாசரும் என்ற நிகழ்வு வழியாகவும் நமக்கு அறிவுறுத்துகின்றார். பணம் படைத்தவராக இருப்பது பாவமா? அந்த செல்வந்தர் கடுமையாக உழைத்து பொருள் ஈட்டி சேர்த்து வைத்து மகிழ்ந்திருந்தார். உலகில் பலரும் செய்வதுதானே இது. அவர் பிறருக்கு எந்த குற்றமும் செய்யவில்லை. தன்னுடைய வேலையை தான் பார்த்து கொண்டு யாருக்கும் பாதகம் இல்லாமல் வாழ்ந்து வந்தார். இவ்வாறு தீமையிலிருந்து விலகி வாழ்வதாலேயே ஒருவர் நல்லவராக விட முடியுமா? இல்லை. அவர் செய்த தவறுதான் என்ன? அந்த செல்வந்தர் தன் கண் முன்னே வாடும் ஏழை லாசரை தினமும் கண்டாலும் அவருக்காக சிறிதேனும் பொருளையோ பணத்தையோ பகிர்ந்து கொடுத்து அவனும் மகிழ்வாக வாழ எந்த முயற்சியும் எடுக்காமல் தான் சாப்பிட்டு விட்டு போடும் மீதி உணவை அவன் உண்டு வாழும் அவல நிலையிலேயே அவன் இருக்கும்படி உணர்வற்ற நிலையில் வாழ்ந்ததே அவரது பெரும் குற்றமாகி அவரை பாவியாக்கிற்று. இவ்வாறு நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் நன்மை செய்யாத அனைவருமே குற்றவாளிகள்தான். சரி, நன்மை செய்யும் மனநிலையை பெற்றுக்கொள்வது எவ்வாறு? நம் பெற்றோர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் பிறருக்கு உதவி செய்வதையும் அதனால் அவர்கள் கொள்ளும் மகிழ்வையும் கண்டு நாமும் அம்மனநிலையை பெறலாம். நமக்கு பிறர் செய்த நன்மையை நன்றியோடு நினைத்து நாமும் நன்மை செய்யும் மனநிலையை பெறலாம். மேலும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவற்றை உணர்ந்து நன்மை செய்யும் மனநிலையை பெறலாம். இவை எல்லாவற்றிலும் மேலாக இயேசுவின் வாழ்வை ஆழமாக படித்து அவரின் மனநிலையை அறிந்து அவரது செயல்பாடுகளை வியந்து நம் மனநிலையை அவரது மனநிலையாக மாற்றி நன்மை செய்யும் மனநிலையை பெறலாம். நன்மை செய்வதால் கிடைக்கும் பலன் என்ன? சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர் என்று லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 8:15 இறைவார்த்தை கூறுகின்றது. ஆம், இறைவார்த்தையை கேட்டு அவற்றை மனதில் சிந்தித்து கடைபிடித்து வாழ்ந்து எந்நாளும் நன்மை செய்பவரே நல்ல நிலத்தில் விளைந்து 100 மடங்காக பலன் கொடுக்கும் வித்துகளாவர். இவர்களை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா நூல் மிக அழகாக கூறுகிறது. நூல் பிரிவு 17:8 முதல் 9 இறை வார்த்தைகள், இவர்களின் நம்பிக்கை ஆண்டவரே, இவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும் என்று கூறுகின்றன. ஆம் அன்பர்களே, நன்மை செய்பவர்கள் இறைவனின் துணை எப்போதும் தம்முடன் இருப்பதை உணர்கின்றனர். அவரது துணையால் எந்த காலத்திலும் நன்மை செய்வதை அவர்கள் தவிர்ப்பதில்லை. ஆண்டவர் அவர்களது இதய சிந்தனைகளை ஆகிறார் என்றும்
உள் உணர்வுகளை சோதித்து அறிகிறார் என்பதையும் உணர்ந்தவர்களாய் சோதனை காலங்களிலும் எதற்கும் அஞ்சாமல் நன்மையானதையே நாடுகின்றனர். ஆகவே அவர்கள் எப்போதும் பலன் தரும் மனிதர்களாக வலம் வருகின்றனர். எதிர்நோக்கின் திருப்பயணிகளான நாமும் இந்த தவக்காலத்தில் நன்மை செய்யும் மனநிலையை வளர்த்து இறையாட்சிக்கு உகந்த மனிதர்களாக நன்மைகளை செய்து இறைவனை மகிமைப்படுத்துவோம். எதிர்நோக்கின் திருப்பயணத்தை தொடருவோம். நன்றி.